அன்பிற்குரிய சொந்தங்களே, கார்த்தி சொல்லி பேசினார். அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான இயக்கம். நான் அன்பு சகோதரர் கார்த்தியை கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிற அடுமனையை பேக்கரியே ஈரோட்ல திமுகவினுடைய கவுன்சிலர் உள்ள வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறாருங்கிற செய்தி வந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படித்தான் உங்க நிறுவனங்கள் நொறுக்கப்பட்டு கொண்டிருந்ததா? இதே இங்க சென்னையில இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி சாதாரணமாக வாகனம் ஓட்டி கொண்டு வந்த ஒரு சாதாரண மனிதனுங்க, ஒரு குடிமகன், அவனிடம் தான் போய் நின்று ஓட்டு பிச்சை எடுக்க போகிறது அத்தனை கட்சிகளும். அந்த குடிமகன் ஒரு சாலை விபத்தை ஏற்படுத்தல. திமுகவினுடைய பொறுப்பாளர் உள்ளே இறங்கி வந்து அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் காணொலியாக வெளியே வந்தது. இந்த இவர்களுடைய கனவைத்தான் நிறைவேற்ற போகிறதா 2026? சட்டம் ஒழுங்கு கெடுவது என்பது ஒரு ஆட்சியில் இருக்கிற பிரச்சனை. எல்லா ஆட்சிகளும் அந்த பிரச்சனை வருது, அதை சரி பண்றாங்க. நான் சொல்லுவது, ஆளுங்கட்சிக்காரனே சட்டம் ஒழுங்கை சீரழிப்பது திமுக ஆட்சியில் நடக்குதா இல்லையா? இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதே சென்னையில திருவொற்றியூர்ல என் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் அடுத்து பேச இருக்கிறார். அவரோடு இன்றைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திருவொற்றியூர் சங்கர், அவர் மீது ஒரு வழக்கு பதிவானது. என்ன வழக்கு தெரியுங்களா? மாநகராட்சியினுடைய பொறியாளர் ஒருவரை மக்கள் முன்னால், அவர் என்ஜினியரிங் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரை சட்டையை பிடிச்சு அரைஞ்சிட்டாரு, மக்கள் முன்னால் அடிச்சிட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை கொடுத்து வழக்கை பதிவு செய்தவன் யார் தெரியுமா? நாங்கள் இல்லை, மாநகராட்சி கமிஷனர். அவர் தான் வழக்கை பதிவு செய்தார். சங்கருக்கு இன்னைக்கு பதவி போயிடுச்சா? சங்கர் நீக்கப்பட்டு விட்டாரா? அப்பொழுதுக்கு அந்த பதவியில் இருந்து அவர்கள் எடுத்தார்கள், பிறகு சேர்த்துக் கொண்டார்கள். அந்த வழக்கு என்ன ஆனது? அராஜகத்தை தெருவில் நின்று கட்டவிழ்த்து விடுவது யார்? தம்பி கார்த்தி அவர்கள் சொல்லுகிறாரே, திமுக அதிமுக ஒரே மாதிரின்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த போது நாம் தமிழர் கட்சி வாரத்திற்கு ஒரு கூட்டம் நடத்தியது. அதுல இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அவர்கள் தலைமையிலே பொதுக்கூட்டம் நடக்கும். திமுக ஆட்சி வந்த பிறகு அப்படி பொதுக்கூட்டம் நடத்த முடியுதா? அண்ணன் சீமான் அவர்களே, நான் வந்தால் கூட்டத்தை நடத்துங்கள், நீங்கள் தனியாக போகிற கூட்டத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியே வைத்திருந்தார் கட்சியில். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேடையிலேயே ஏறி அடிச்சது திமுக. இதே ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், 23 வயது சேர்ந்த பெண் காவல்துறை அதிகாரி, திமுகவின் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்தது திமுகவை சேர்ந்த 2 குண்டர்கள். 2 நாள் வழக்கே போடல. அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அறிவிப்பு கொடுத்து நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன பிறகு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு வாபஸ் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊடகமாவது கவலைப்படுறீங்களா அதை பத்தி? நீங்க இங்கயா இருக்கு சட்டம் ஒழுங்கு? இந்த லட்சணத்துல உட்கார்ந்து உன் தத்துவம் பெருசா, எந்த தத்துவ குப்பைகளே அந்த போடு முதல்ல. இப்போ தேவை சரியான நிர்வாகம். ஒட்டுமொத்தமா இந்த நாட்டை இன்றைக்கு சீரழித்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி. நான் கேட்கிறேன், வெக்கமா இல்லை நம்ம எல்லாத்துக்கும்? அந்த வட மாநிலத்தில் வேலை செய்ய வந்தான்னு சொன்ன ஒரு பையனை அருவாளை கொண்டு போய் வைக்க வெட்டுறான். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியும். நான் கேட்கிறேன், அதை செய்த அத்தனை பேரும் குழந்தைகள் என்று வேறு சொல்லி தொலைக்கிறோம் அவர்களை. பரவாயில்ல, அது அப்படித்தான் இருக்காது, எந்த அரசும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் அத்தனை பேரும் கஞ்சா பயன்படுத்தி இருந்தான், போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தான் குற்றச்சாட்டு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிகைகள் அத்தனையும் வெளியிட்டன. அடுத்த நாள் காலையில் இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமன் கேட்கிறார், போதை எங்காச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க உடனே எடுத்துருவோம், போதையே இல்லைன்னு. அதுக்கு நாங்க பதில் சொல்லையா, உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் சொல்லுகிறார், அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, போதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே. வெட்கி தலைகுனி வேண்டாமா? இவங்க கனவா நிறைவேற்றணும்? யார் கனவை நிறைவேற்றணும்?